வெல்கம் டு இந்தியன் பாப்பா சமையல். எப்படி ஈஸியாக சூப்பராக ஒரு முருங்கைக்கீரை அடை செய்கிறது பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தேங்காய், முருங்கைக்கீரை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, கோதுமை மாவு, மாப்பிள்ளை சம்பா அரிசி மாவு, கடலை மாவு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு போட்டு அரைச்ச மாவு, பச்சரிசி மாவு, கேழ்வரகு, கொஞ்சம் ரவை. இப்போ தாளிக்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். அடுப்பு பற்ற வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுடுறோம். அதுலேயே கொஞ்சம் மிளகு, சீரகம் போடுறோம். அது பொரிஞ்சு வர சொல்ல வெங்காயம், பச்சை மிளகா நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வதக்குறோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதக்கிக்குங்க. ஃபாஸ்ட்டு கீழே வச்சுக்கோங்க. வதக்க சொல்லியே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்படியே தனி மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கோல்டு கலராக வரட்டும். அப்போ முருங்கைக்கீரையும் போட்டுக்கலாம். இப்போ அது விட்டுனே நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ரவை கொஞ்சமாக போட்டுக்குங்க. நான் வறுத்து வச்சுருக்கேன் ரவையை. இப்போது கேழ்வரகு மாவு இது வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்புலாம் போட்டு மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து மாப்பிள்ளை சம்பா ரவை, சம்பா அரிசி இருக்குல்ல, அது மிஷினில் அரைச்சி வச்சுருக்கேன், கழுவி காய வச்சு. இது வந்து கோதுமை மாவு. இப்போது இது எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிச்சா பார்த்தீங்களா? இது செய்யறதுக்கு வெறும் நமக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். சூப்பராக ஆரோக்கியமாக ஹெல்த்தியான ஒரு அடையை செஞ்சிடலாம். இதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப வதங்க வேண்டாம். நம்ம தோசையை சுட்டு வேறு சாப்பிட போகிறோம்ல, அப்போ வேகத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் எடுத்து இதில் போட்டுவிடும். போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ண சொல்லி நம்ம அரிசி மாவு போடுறோம். அது எவ்வளோ நமக்கு தேவைப்படுமோ, கிறிஸ்பியாக சாப்பிடணுன்றவங்களுக்கு நிறைய போட்டுக்கலாம். இப்போது அரிசி மாவு கலந்துக்கிறோம். இப்போ இது கூட நம்ம தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு தோசையாக ஊற்றணுன்னா தோசையாக ஊற்றுற அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அடை தான் சுட போகிறோன்னா அடையாக சுடுற அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏற்கனவே நம்ம உப்பு அதிலே போட்டதால் இப்போ போட தேவையில்ல.
இப்போ நான் தோசை மாதிரி தான் ஊற்ற போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இப்போ நல்லா தோசைகள் காஞ்சி போச்சு. மாவும் நம்ம எடுத்து ஊற்றுற அளவுக்கு கரெக்டாக இருக்குது. எடுத்து ஊற்ற போகிறோம். நம்ம அந்த மாவு தேய்க்கிற மாதிரிலாம் இது தேய்க்க வேண்டாம். ஜஸ்ட் ஊற்றி விட்டுட்டாலே போதும். இந்த மாதிரி வாரத்தில் ஒரு 3 நாள் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். எப்பயும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நெய் வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கிங்க. முருங்கைக்கீரை அடைக்கி நெய் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஊற்றிக்குங்க. முருங்கைக்கீரை அடைக்கி நெய் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பக்கம் வெந்துடுச்சு. நம்ம அப்படியே தூக்கி அப்படி போட்டுருவோம். இப்போ இந்த பக்கமும் நல்லா வெந்ததும் எடுத்து செவந்து வந்ததும் எடுத்து இந்த தட்டில் வச்சுட்டு தேங்காய் சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எடுத்து ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷத்துலேயே அதுக்குள்ளேயே தான் ஆகும். சூப்பரான ஒரு சத்துள்ள முருங்கைக்கீரை அடை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத இந்தியன் பாப்பா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.